ஃபைனலி நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுல. ஹாப்பியா? ஆமாண்டா, ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் தட். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய் சொல்லியிருக்கேன். உன்னை நம்பி. தயவு செஞ்சு சொதப்பிராதடி. நீ ஒன்னும் கவலைப்படாதடா, அதுக்கெல்லாம் நான் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். போடு. இதுதான் இந்த ஃபயர் அப்படியே வச்சுக்கோ நீ. ஆமா, எனக்கு ஒரு டவுட். அது சாம்பார்ல எவ்வளவு பருப்பு போடணும்னா? அது இல்லடா, உங்க அம்மாவுக்கு நம்ம மேரேஜ்ல வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? வேற எதுவும் இல்ல. ஜஸ்ட் நீ ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாலே போதும். அண்ணா, நான் வேலைக்கெல்லாம் போகணுமே. அதெல்லாம் ஃபியூச்சர்ல வந்து அப்படியே ஒரு ஃப்ளோல பாத்துக்கலாம். நீ இப்ப கவர் ரெடியா இருக்கல? ஆமா, இந்த 1 மந்த்ல எல்லாமே கத்துக்கிட்டல? அதெல்லாம் பக்காவா யூடியூப்ல எல்லா வீடியோஸும் பார்த்துட்டேன். சூப்பர் ரீ. ஆமா, இந்த 1 மந்த்ல அப்படி என்னெல்லாம் கத்துக்கிட்ட? அதுல ஏதாவது ஒரு 1-2 எடுத்து விடு. ஹே, அதான் சொன்னனே, யூடியூப்ல எல்லா வீடியோவும் பார்த்தேன். புரியுதா? இல்ல, எனக்கு புரியல. ஷோ, ஜஸ்ட் வீடியோஸ் பார்த்தேன்டா யூடியூப்ல. அது எல்லாமே ஓல்ட் ஸ்டைல் டெக்னாலஜியா இருக்கு. ஓ சரி, இப்போ அதுக்கு நீ என்ன நியூ டெக்னாலஜிஸை ஃபாலோ பண்ண போற? இட்ஸ் a good question. I'll tell you. சொல்லு. ஹியூமன் ஒர்க் பண்றதுலாம் ஓல்ட் டெக்னாலஜிடா. இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு சொல்லு. தெரியல, நீ ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பல, அதை சொல்லு. என்னடா நீ ஒரு அப்டேட்டே இல்லாம இருக்க? டேட்டா பேக் புரிஞ்சிச்சுல, அதான். சொல்லு. ஏஐடா. ஏனா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்டா. ஓ, அந்த மாதிரி டெக்னாலஜி. இப்போ நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்றதுக்கு ஏஐ வாஷிங் மிஷின், இந்த சாப்பிட்ட பிளேட்டு குக்வேர் இதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு டிஷ் வாஷர் வித் ஏஐ டெக்னாலஜி. எப்படி? அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், குக்கிங். வெஜ் நான்வெஜ் எல்லாத்தையும் ஒரு பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி ஒரு ஏஐ டெக்னாலஜி உள்ள மிஷின். நம்ம சமைக்கவே தேவையில்லடா, அதுவே எல்லாத்தையும் சமைச்சுக்கும். எப்படி? இப்போ நான் உனக்கு என்ன சொன்னனே புரியல. அதை விடு, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னது? ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ல என்னெல்லாம் இருக்கு? வீடு க்ளீன் பண்றது. கரெக்ட். அதுக்கு நம்ம என்ன வாங்க போறோம்? என் உயிரை வாங்க போறேன். சி ஜோக்கா. சரி சொல்லு. அதுக்கும் ஏஐ தான்டா. அப்ப இந்த 1 மந்த்ல நீ எதுவுமே கத்துக்கல, அப்படிதானே? ஷோ, இப்ப நான் சொன்னதே உனக்கு புரியலல? புரியல. Wait and watch. You will see it. மகிமா, சொல்லுங்க அத்தை. எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாமா. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உங்களுக்கும் சேர்த்து போட சொல்லியிருப்பேன்ல அத்தை. யாருக்கிட்டமா சொல்லியிருப்ப? என்கிட்ட தான் அத்தை, என்கிட்ட தான். ஓ சரி, எனக்கு ஒரு காஃபி. அப்புறம் இன்னைக்கு டிஃபன் என்னம்மா செஞ்சிருக்க? டிஃபனா? என்ன கேட்டீங்க? டிஃபன் தாம்மா கேட்டேன். ஏய் சொல்லுடி, அதான் காலைல எனக்கு இட்லியும் சட்னி செஞ்சு கொடுத்தல. ஆமாமா அத்தை, ஏதோ ஒரு யோசனையில மறந்தே போயிட்டேன். சரி, அப்ப காஃபியோட எனக்கு டிஃபனும் எடுத்துட்டு வந்துருமா. டிஃபனு? அத்தை, சுரே காலையில எல்லாத்தையும் சாப்பிட்டான்னு நினைக்கிறேன் இல்லப்பா? இல்ல. என்னடா உளர்ற அத்தை இவன்? ஏய், அதான் கிச்சன்ல இருக்குல்ல, போ எடுத்துட்டு வந்து அம்மா கொடு. அப்ப நீ சாப்பிடலையா? சாரி அத்தை, நான் இவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு மேல ட்ரெஸ் வாஷ் பண்ண போயிட்டேனா, அதான் எனக்கு தெரியல. இருக்கு போல, எடுத்துட்டு வரேன். போடி. அப்பாடா, தப்பிச்சோம். ஐயோ, காஃபி இந்தாங்க அத்தை. நல்லா பண்ணிருக்கேம்மா. டே, உன் பொண்டாட்டி கை பக்கம் ரொம்ப சூப்பரா இருக்குடா. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா சாப்பிடுங்க. ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க, நான் உள்ள இருக்கேன். சரிம்மா.
இதெல்லாம்? அதெல்லாம் அப்படிதான். கல்யாணம் ஆன மொத நாளே உனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மேட்ரு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதான் இந்த பிளான்லாம் பண்ணேன். குட்ரா, உனக்குள்ளேயும் ஒரு ஏஐ வேர்ல்டு இருக்கான் பாத்தியா? தேங்க்யூ. அப்ப நம்ம எந்த மிஷினும் வாங்க வேணாம் போலயே. ஏய், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சீக்கிரம் எல்லாத்தையும் கற்றுக்கிற வழியை பாரு. ஹலோ, மிஷின் வாங்குறாளா? மிஷின்? நீ சீக்கிரம் பொருள் வாங்குற வழியை பாரு. எனக்கெல்லாம் வேற பிளான்ஸ் இருக்கு, சரியா? ஏய், நான் உலட்டு போறேன் இவ. ஏய் சுரு, நான் வெளியே போயிட்டு 1 hourல வந்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த கடைக்கு போயிட்டு நம்ம பிளான் பண்ண மாதிரியே அதை வாங்கிட்டு வந்துடலாம், சரியா? என்னடி அது இதுன்னு ஷோ பேர்லாம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? நான் 1 hourல வந்துருவேன், அது புரியுதுல்ல உனக்கு? ஆ சரி, பாய்டா. சரி, நீ பார்த்து போ. அத்தை, நான் வெளியே போயிட்டு ஒரு 1 hourல வந்துடுறேன். 1 hour ஆகுமா? ஆமா அத்தை, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன். இல்ல, அத்தை எல்லா ரூமும் க்ளீன் பண்ணிட்டேமா. உன் ரூம் மட்டும் நீ க்ளீன் பண்ணிட்டு போறியா? இப்பதான் அத்தை க்ளீன் பண்ணேன். இல்ல, சுரேந்தருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல, அதாம்மா. அத்தை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. க்ளீன் பண்ணிட்டு போ. சரி. ஏய், நீ நடி 1 hourல வரேன்ட்டு ஒரே நிமிஷத்துல வந்துட்ட. இங்க வாயேன். ஏன்? இங்க வா. இப்ப என்ன 7:30 கூட்ட போறான்னு தெரியல. என்ன? இந்த ரூம் கிளீனா தானே இருக்கு? இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அப்புறம் எதுக்குடா உங்க அம்மா இதை திரும்ப கிளீன் பண்ண சொல்றாங்க? ஓ, நீ அப்படி வரியா? வெயிட். ஷோ, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடா? ஆல்ரெடி கிளீனா இருக்க ரூம் நம்ம எதுக்குடா திரும்ப கிளீன் பண்ணணும்? இப்ப நீ இங்க வா. என்ன? கீழே பாரு. கீழே என்னடா? நம்ம 2 பேர் ஃபேஸ் தெரியுதா? இல்ல. அப்போ எங்க அம்மா ரூல்ஸ் படி இந்த இடம் கிளீனா இல்ல, நம்ம இதை கிளீன் பண்ணி ஆகணும். புரியுதா? இன்னும் என்னென்ன வினோதமான ரூல்ஸ்டா வச்சிருக்கீங்க இந்த வீட்ல? அதெல்லாம் உடனே சொல்லிட்டேன். எப்படி? அடுத்தடுத்த டேஸ்ல ஒன்னொன்னா நீயே தெரிஞ்சுப்ப. சோ இன்னைக்கு நம்ம கிளீன் டேட் பண்ண போறோம். புரிஞ்சுதா? போலாமா? வா 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 வா. இந்த நாளுக்கு இருக்கு, இவ்வளவு போட்டு விட்டுறலாம். சரி, இந்தா. குட் கேர்ள். போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி, நான் கிளம்புறேன். பாய்டா. பாத்துரு. பாய். பாத்து போ. சரிடி. மகிமா, என்னம்மா இது? சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரத்தை இத கேட்கவா என்ன கூப்பிட்டீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வரதுக்கு முன்னாடி இது என்னோட வீடுமா. ஷோ அத்தை, இப்போ இது உங்களோட வீடு தான், இதுல என்ன டவுட்? சரிங்க அத்தை, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசலாம். இதை விட உனக்கு என்னம்மா வேலை இருக்கு இப்போ? இப்பவே பண்ணணுமா? இல்லம்மா, இப்பவே பண்ணனா உனக்கு நிறைய சாமான் சேராம இருக்கும், அதுக்கு தான் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, பண்றேன். இவ்வளவு பிரஷரா இருக்கு. ஐ, நம்மாலே இவ்வளவு கால் பண்ணாலே. சொல்லுடிமா. சுரேந்தர், என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா? நானே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ வந்துட்டு ஹெச்ஆரோட மீட்டிங்ல இருந்தா இந்த நேரம் பார்த்து ஜாமான் கழுவு இதை கழுவுன்றாங்க. எனக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? எல்லாம் ஒரு லிமிட் தான் சுரேந்தர். இதுக்கு தான் டிஷ்வாஷர் வாங்கன்னு சொன்னேன், கேட்டியா? எவ்வளவு வேலை வைக்கிறாங்க. நீ சந்தளவா உனக்கு இருக்கு. சாயந்தரம் இருக்கா? இதுக்கு வேலை பிரஷரே பரவாயில்ல. பரவாயில்லையம்மா, எல்லா பாத்திரமும் கழுவி வச்சுட்டு இருக்க. இப்ப நான் வேலை பார்க்கட்டுமா அத்தை? இன்னும் ஒரே ஒரு வேலைம்மா. அத்தை எல்லா துணியும் துவைச்சு வச்சுட்டேன், கொஞ்சம் மாடியில மட்டும் போய் காய வச்சுட்டு வந்துருமா. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா நீ ஃப்ரீ தான். பண்றேன். சரிம்மா. போன மட்டும் ஏற்ற உனக்கு இருக்கு. ஒன்னொன்னா குர்ரி, அப்பதான் காய போட முடியும். பைத்தியம். இங்க பாரு சுரேந்தர், இங்க நடக்கிற எதுவுமே சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி சொல்லிட்டு நீ பாட்டு நடந்து போற?
நல்ல மூட்ல இருப்பா போல. ம். ஹேடி, இப்ப என்ன உனக்கு? இப்ப ஏன்டி கோமா பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? ஐயா, என்ன ப்ராப்ளம் உனக்கு இப்ப? எதுனாலும் சொல்லு, சால்வ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்டே. சரியா? என்ன திடீர்னு சருக்கு இவ்ளோ அக்கறை? ஏன்னா இன்னும் 15 மினிட்ஸ்ல என் செல்ல பூனைக்குட்டிக்கு பர்த்டே. ஸோ இந்த டேல நீ என்ன சொன்னாலும் செய்யணும்ல? அப்போ எனக்கு என் பர்த்டேனால ஒரு நாள் லீவு அப்படிதானே? ஹே, என்னடி எப்படி பேசினாலும் சண்டைக்கு வர? இல்ல, எனக்கு புரியல. இந்த ஒரு நாள்னா என்ன மீன் பண்ற நீ? இப்ப நீ இப்படிதான் பேசிட்டு இருக்க போறியா? எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் சுரேந்தர். என்ன முடிவு தெரியணும் உனக்கு? நான் தான் உனக்கு எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டேனே. என் வீடு இப்படிதான், என் வீட்டுல இருக்கவங்க இப்படிதான் சொல்லி தானே மேரேஜ் பண்ணேன். எதுவும் சொல்லாம ஒண்ணும் இல்லைல்ல. எல்லாமே சொன்ன சுரேந்தர். ஆனா அது இப்படியே தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லலையே. என்னால முடியலடா. எனக்கு என் லைஃப்ல சில ட்ரீம்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா, ஆனா நீ என்ன ஆனா நீ? நானும் என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் உனக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேலேயே நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அது கண்டிப்பா உனக்கும் எங்க அம்மாக்கும் பெரிய பிரச்சனை தான் போய் முடியும். சோ புரிஞ்சுக்கோடி. இப்ப கூட நான் தான் புரிஞ்சுக்கணும்ல. நீ போய் உங்க அம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வைக்க மாட்ட அப்படிதானே? ஹே, அப்பெல்லாம் இல்லடி. ஐ லவ் யூ டி. எங்க எங்க சுரேந்தர் உன் லவ் காட்டு. என்னால அதை பார்க்க முடியல, என்னால அதை தொட முடியல, என்னால அதை உணர முடியல. இப்பெல்லாம் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு என்ன நீ கொண்டு வந்து வச்சிருக்க. வெறும் வேர்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்ற? சரி சரிடி, எல்லாமே சரியாயிரும். எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தான். என்னோட ஆசை என்னன்னு சொல்லு. அது சரி, இங்க இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே நீ சார்ட் அவுட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமும் எனக்குன்னு ஒரு லைஃப்ல ட்ரீம்னு இருக்கும்ல, அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன ஜாபு தானே, போ. உன்னை யார் இப்ப தடுக்க போறா? அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீ எதுவும் பண்ண வேணாம் சுரேந்தர். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ல வர? ஐ நீட் ஸ்பேஸ். ஆ? ஐ நீட் சம் ஸ்பேஸ் டு திங்க். எனக்கு கொஞ்சம் தனியா யோசிக்கணும் சுரேந்தர். நான் யாருமா உனக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு? என்கிட்ட ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? போ, எடுத்துக்கோ. சி, உடனே ரொம்ப ஓவரா பண்ணாத. எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும் தான் சொன்னேன். அதுக்கு டைம் வேணும்னு கேக்குறேன். அது வரைக்கும் நம்ம தனித்தனியா இருந்துக்கலாம் இதே வீட்ல. ஹே, இப்ப நீ இப்படி பண்ணனா அது கண்டிப்பா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அது நம்ம ரெண்டு பேருக்குள்ள அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ் தான் கிரியேட் பண்ணும். சோ நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் கேளு மகிமா. ஹே, ஒன்னா பிறந்து, அதுவும் 90s கிட்டா பிறந்து, அதுலயும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாம படிச்ச ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூலு, படிச்ச காலேஜ் கேர்ள்ஸ் காலேஜ். சரி, டியூஷன்லயாவது பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் டியூஷன் சேர்த்து விட சொன்னா, ஐயோ நம்ம மிடில் கிளாஸ், நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு டியூஷனும் சேர்த்து விடாம, இப்படி பசங்க வாடியே இல்லாம ஒரு லவ்வும் செட் ஆகாம, எதை கேட்டாலும் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லி ஆசைப்பட்டது கிடைக்காம, கிடைச்சது ஆசைப்பட்ட மாதிரி ஏத்துக்க முடியாம, சரி